தொண்டையில் சிக்கிய எலும்பு துண்டை நவீன சிகிச்சையால் அகற்றி அரக்கோணம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சாதித்துள்ளனர். கீழ்வெங்கடாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கமல். தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றும் இவர் பிரியாணி சாப்பிட்ட போது தொண்டையில் எலும்பு துண்டு சிக்கியுள்ளது. இதனால் உணவு உட்கொள்ள முடியாமல் மிகவும் அவதிப்பட்டுள்ளார். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனளிக்காததால் 4 நாள் அவதிக்கு பின் அரசு மருத்துவமனையை நாடியுள்ளார். அங்கு மருத்துவர்கள் சிறப்பாக செயல்பட்டு நவீன சிகிச்சை மூலம் எலும்பு துண்டை அகற்றினர். தற்போது சிரமமின்றி உணவு உட்கொள்ள முடிவதாக கமல் தெரிவித்துள்ளார். 6 மணி நேரத்தில் போயிட்டு நீ எடுத்தாகணும் அப்படின்னு வீட்டுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க எனக்கு. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து இங்கே பார்க்குறேன். இங்கே பார்த்த பிறகு இங்கே எடுக்கிறேன்னு சொன்ன பிறகு எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து எடுக்கிறேன்ட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணும்போது அவங்க ஃபுல்லாக மதியம் ஃபுல்லாக பண்ணாங்க. எடுத்த உடனே தான் என்னுடைய வாய்ஸு கீஸு சாப்பாடெல்லாம் எனக்கு எல்லாமே எனக்கு அன்றைக்கி தான் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சேன். இப்போ நல்லா இருக்கும். இப்போ தியேட்டரில் எடுக்கிறதுக்கு எனக்கு டீம் ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அனஸ்தட்டிஸ்ட்டு ஸ்டாஃப்னஸ் எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த நேரம் கரெக்டாக ஹெல்ப்ஃபுல்லாக வரதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அப்புறம் மிஷின் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பக்கத்தில் இருந்துச்சு. அதுவும் ரெடி பண்ணி எடுத்து வந்து அந்த உணவுக்குழாயோட மேல் பொருளை அரைச்சிட்டு வந்து அந்த எலும்பு மாட்டு எலும்பு அரைச்சிட்டு இருந்துச்சு. அதை எடுத்தோம். கோர்ஸ் யூஸ் பண்ணி எடுத்தோம். அதுதான் நீங்கள் உங்ககிட்ட காமிச்ச ஃபோட்டோ இருக்குன்னு பார்க்கலாம். இதேபோல கும்பகோணத்தில் பெண் ஒருவருக்கு பழுதான சிறு குடலை அகற்றி பெருங்குடலை இயக்க வைத்து அரசு மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். தீராத வயிற்று வலியால் அவதிப்பட்ட ராஜகுமாரி என்பவரை மருத்துவர்கள் சோதித்தனர். அப்போது அவரது சிறுகுடல் பழுதடைந்தது தெரியவந்தது. இதனால் சிறுகுடல் முழுவதையும் அகற்றிய மருத்துவர்கள் பெருங்குடலை இயக்க வைத்து அவரை காப்பாற்றினர். உணவு கட்டுப்பாட்டுடன் இருக்குமாறு ராஜகுமாரிக்கு மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கினர்.